ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆங்மோ கியூ பக்கத்தில் இருக்க யூச்சுகாங் ஸ்டேஷன் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டுவர்ட்ஸ் ஆங்மோ கியூலேருந்து டேரெக்டாக உட்லாண்ட்ஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்துட்டு யூச்சுகாங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே எந்த ஸ்டேஷனில் இருக்கீங்க, எந்த ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிடும். அந்த டிஜிட்டல் எல்இடி போர்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. டோர் ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ திறக்க போகுது, அதுவும் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக அதில் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லா இண்டிகேஷன்ஸும் பார்த்து நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். யூச்சுகாங், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சைனீஸில் அதோட பேரை போட்டிருக்காங்க. ஸோ சிங்கப்பூரில் சைனீஸ், மலாய், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜஸ்லேயும் உங்களுக்கு சிங்கப்பூரோட ரயில்வே ஸ்டேஷன்ஸில் நேம் போர்டு இருக்கும். ஸோ தொடர்ந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நைட் டைம் வந்துட்டு ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஓவரால் எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நிறைய பேர் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறது ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அடுத்த ஸ்டேஷன் பிளிங்க் ஆகிறது வந்துட்டு கத்தீப். ஸோ கத்தீப் அப்படின்றது அதுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் கூட இருக்குது. பட் ஆனால் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு மாதிரிலாம் கிடையாது. மற்ற சில ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் மாலில் லொக்கேட் ஆகிருக்கும். சில ஸ்டேஷனில் பார்த்துட்டிங்கன்னா வெறும் ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்கும். வெளியில் வந்துட்டு டேரெக்டாக ஒரு பஸ் ஸ்டாப் மட்டும்தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா உங்களுக்கு நிறையா பஸ்ஸஸ் ஒரே இடத்துல கிடைக்கும். நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு மாதிரி பெருசாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. கத்தீபில் வந்துட்டு பஸ் ஸ்டாப் மட்டும்தான் இருக்குது. ஸோ நல்லா ரோடு பக்கத்தில் நல்லா ஜாலியாக நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நைட் டைம்னாலே வந்துட்டு எங்கேயாவது போகணுன்னா மற்ற கண்ட்ரீஸில் யோசிச்சுட்டு போகலாம். பட் சிங்கப்பூர் வந்துட்டு 100% சேஃபஸ்ட் கண்ட்ரி. ஸோ தாராளமாக நீங்கள் வந்துட்டு சூப்பர்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். ஸோ கத்தீப் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, பொதுவாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்குற டவுட்ஸை நான் கிளியராக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்துட்டு யாருக்கெல்லாம் சிங்கப்பூர் பற்றின ட்ராவல் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியணுமோ அவங்களாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிய வரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டேஷன் நோக்கி அடுத்த இதை நோக்கி போயிட்டே இருக்கோம். ஓவரால் நல்லா கவனிச்சின்னா பில்டிங்குள்ளே நிறைய கார்ஸ்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ கார் நிறுத்துறதுக்காகவே இங்கே தனியாக பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ஓகே. பார்த்தீங்களா, தமிழ்லையும் எழுதியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு தமிழ் மொழியின் பெருமை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா யூஷுன். ஸோ YISHUN யூஷுன் அப்படின்றது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாலில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த யூஷனில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டு வழியாக நீங்கள் வந்துட்டு நிறையா பேர் கவர் பண்ணலாம். ஸோ யூஷன் இந்த இடத்துலையும் வந்துட்டு தமிழில் எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் தமிழ்லையும் பார்க்க முடியும், இங்கிலீஷ்லேயும் பார்க்க முடியும், மலாயிலையும் பார்க்க முடியும், சைனீஸ்லேயும் பார்க்க முடியும். எல்லாமே அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தான். ஸோ மறுபடியும் கூட்டம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்குது. ஏன்னா டுவர்ட்ஸ் ஜுராங் ஈஸ்ட் வந்துட்டு இன்னொரு சைடு ஆக்சுவலாக. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கம்மியாக தான் செய்யும். அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கேன்பரா. ஸோ கேன்பரா அப்படின்ற பேர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியனில் இருக்க ஒரு சிட்டி நேம் இது ஆக்சுவலாக. ஸோ கேன்பராவில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த சிட்டியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இங்கே வந்துட்டு கேன்பரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதே மாதிரி வந்துட்டு தோபிகாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இதே ரெட் லைனில். தோபிகாத் அப்படின்றது இந்தியாவில் மும்பையில் ஒரு ஏரியா. ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்துக்கு தோபிகாத்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஞாபகப்படுத்துகிற மாதிரி இங்கே வந்துட்டு கேன்பரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நேம் வச்சுருக்காங்க. ஸோ டோர்ஸ் எல்லாம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு திறக்க போகிறதுனால தான் அந்த டிஜிட்டல் போர்டில் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சுது. இங்கே பார்த்துட்டிங்களா கென்பரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே உங்களுக்கு வந்துட்டு அந்த லெட்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கங்கே வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு தமிழில் பழக பார்க்கும்போது நல்லா இருக்குது. கதவுகளுக்கு அருகே நிற்காதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தமிழ்லையும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்துட்டு தமிழ் இருக்கும். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்துட்டு வெளியூருக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களோட ஓன் கண்ட்ரியே கொஞ்சம் சுத்தமாக இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் கிளீனஸ்ட் கண்ட்ரி அப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இது இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு தருணம் இது ஆக்சுவலாக. ஸோ அடுத்த ஸ்டேஷன் பார்த்துட்டிங்கன்னா செம்பவாங்.
செம்பவான் அப்படின்றது இதுவும் வந்துட்டு இந்த ஸ்டேஷன் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மாலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. செம்பவான் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மால் ஒன்று இருக்கும். சன்ரைஸ் மால் என்னன்னு தெரியல. ஆனால் செம்பவானில் இருக்க மாலில் பார்த்துட்டிங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க மாலில் $2 ஷாப் ஒன்று இருக்கும். நீங்கள் எதை எடுத்தாலும் $2 தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் போகலாம். இங்கே பாருங்க செம்பவான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த எல்லா இப்போ ஒரு ஸ்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சைடோட டிஜிட்டல் போர்டை வந்துட்டு இங்கிலீஷ் தமிழ், அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் டிஜிட்டல் போர்டு வந்துட்டு இங்கிலீஷ் மலாய், அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் டிஜிட்டல் போர்டு வந்துட்டு இங்கிலீஷ் சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா லாங்குவேஜஸ்லையும் போட்டிருப்பாங்க. தமிழ் வந்துட்டு ஒன் ஆஃப் த அஃபீஷியல் லாங்குவேஜஸ், அதனால தான் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்துட்டிங்கன்னா அட்மிரால்ட்டி. ஸோ அதுக்கும் அடுத்த ஸ்டேஷன் பார்த்துட்டிங்கன்னா உட்லாண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு உட்லாண்ட்ஸில் இறங்கி நம்ம வெளியில் போக போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் கடைசியாக வந்துட்டு இப்போ அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டு உட்லாண்ட்ஸு இன்னும் வரலை, அதனால தான் க்ரீன் கலரில் வந்துட்டு அதோட சிக்னல் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, முக்கியமாக கதவுகளுக்கு அருகே நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அட்மிரால்ட்டியில் இறங்கிட்டோம். அட்மிரால்ட்டி உட்லாண்ட்ஸ் ரெண்டுமே ரொம்ப பக்கம் தான் இருக்குது. ஸோ இங்கே இன்னும் தெளிவாக போட்டுருக்காங்க தமிழில். அதுதான் உங்களுக்கு வந்துட்டு நான் அங்கங்கே ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு நைட் டைம் ட்ராவல் பண்ணும் போது நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். டோட்டலாக சேஃபஸ்ட் கண்ட்ரி சிங்கப்பூர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நைட்டு வந்துட்டு 12 to 4 மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ட்ரெயின் பஸ் ரெண்டுமே ஆப்ரேட் ஆகாது. ஸோ 12 o'clock எல்லா ட்ரெயினும் ஸ்டாப் ஆகிடும். பஸ் சில இடங்களில் ஓடும். அதே மாதிரி 4:30க்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு பஸ் சர்வீசஸ் ஆரம்பிச்சிடும். ட்ரெயின் சர்வீசஸ்லாம் 5 o'clockலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 5 o'clock ட்ரெயின் சர்வீஸ் ஆரம்பிக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு 4 o'clock ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம வந்திருக்க டெஸ்டினேஷனில் வந்து சேர்ந்துட்டோன்னா $2 உங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு பக்கத்தில் என்ன லொக்காலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இந்த போர்டில் போட்டிருக்காங்க.